அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் காமனாக நடக்கூடிய டிஎன் டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 2 இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேப்பர் 2 இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம பார்த்துருப்போம். 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த பிளானை பேஸ் பண்ணி அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு 120 டேஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. தமிழ் மீடியம்க்கான டெஸ்ட் பேட்ச் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? மார்ச் 1லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. முதல் தேர்வு என்னைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு ஒவ்வொரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இருக்க போகுது. முதல் தேர்வு வந்து மார்ச் 6ஆம் தேதி இருக்க போகுது. ஸோ ஜாயின் பண்ணுறது நீங்கள் என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4, 5க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மார்ச் 6ஆம் தேதி தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது முதல் தேர்வுக்கு முன்னாடி மார்ச் 4, 5க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எத்தனை நாளுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். ஓவராலாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 கொஷின்ஸ் இருக்க போகுது. பிளான் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24 தேர்வுகள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 12 டெஸ்ட்டு. அப்புறம் புக் பேக் ப்ளஸ் மினி டெஸ்ட். ஏன்னா இந்த பேட்சை பொறுத்தவரை நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். நீங்கள் விருப்பப்படக்கூடிய நேரங்களில் எழுதிக்க முடியும். மார்க் ரேங்க் எல்லாமே ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். ஸோ நிறைய டெஸ்ட்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக டெட்டு கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்ச் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஒர்க்கிங் டீச்சராக இருக்கேன், ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் 96 டேஸ்க்கு. சரிங்களா? ஸோ அந்த பேட்ச் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. இது காமனாக இருக்கக்கூடிய டெட். சரிங்களா? ஸோ இதற்கான ஃபீஸ் வந்து 1400 ரூபா. சரிங்களா? ஏன்னா தனித்தனியாக நடக்கும். ஸோ தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸில் பெரிய வித்தியாசமோ இல்லை உங்களுக்கு வந்து பிளானில் படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. பட் அது தனி பேட்சாகவும் இது தனி பேட்சாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி இதுக்கு நமக்கு டைம் இருக்குது. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இது நமக்கு பிளானரில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இதுக்கு தனியாகவும் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. நான் 24 தேர்வுகள் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 3600 கொஷின் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்புறம் புக் பேக் டெஸ்ட்டு தமிழ் ப்ளஸ் சோசியல் இருக்க போகுது. ஏன்னா இது சோசியல் சயின்ஸ்க்கானது. ஸோ தமிழ்லையும் சோசியல்லையும் உங்களுக்கு நிறைய தேர்வுகள் இருக்க போகுது. ஒரு 35 தேர்வுகள், இதில் ஒரு 3500 கொஷின்ஸ் எழுத போகிறீங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 12 தேர்வுகள், அங்கே ஒரு 1800 கொஷின்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதுவீங்க. ஓவராலாக 8500 கொஷின்ஸ் அதுக்கு மேலே தான் இருக்கும். 8500 கொஷின்ஸ் வந்து ஆன்லைன் தேர்வாக எழுத போகிறீங்க. டேரெக்டாக அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் நீங்கள் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். கோர்ஸ்க்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் சயின்ஸ் இருக்கிற மாதிரியே சோசியல் சயின்ஸ்க்கான கோர்ஸ் தனியாக அப்டேட் பண்ணியிருக்கேன் 120 டேஸ். சரிங்களா? அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்கள் 10 டைம் எழுத முடியும். டெஸ்ட்டை எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எழுதிக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் 10 டைமு எழுத முடியும். சரிங்களா? 10 அட்டெம்ப்ட் கொடுத்துருப்போம். உங்களுக்கு லேப்டாப் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா லேப்டாப் சிஸ்டம்லேயே எழுதிக்கலாம். இல்லை மொபைல் ஃபோன் வச்சிங்கன்னா மொபைல் ஃபோன்லேயும் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ரேங்க் மார்க் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குயிக்காகவே அப்டேட் ஆகும். ரேங்க் 2 ஹவர்ஸில் அப்டேட் ஆகும். சரிங்களா? மார்க் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அப்டேட். எழுதி முடித்தோடனே உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர், ஜிபே நம்பர் இங்கேயே கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு தான் 1400 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க. சரிங்களா? டேரெக்டாக நான் ஆப்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க டேரெக்டாக கோர்ஸ் வந்து அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் இந்த மாதிரி தனித்தனி கோர்ஸாக இருக்கும். பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ், பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ், பேப்பர் 1 தனித்தனியாக இருக்கும். எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்க்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் ஜிபே பண்ணீங்க அப்படின்னா வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் காமன் டெட் அப்படின்ட்டு. சரிங்களா? காமன் டெட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. உங்கள் நேம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு. சரிங்களா? ஃபார்ம் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஓகே. அப்போ பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் தான் இருக்கும். நீங்கள் விரும்புகிற நேரத்தில் எழுதலாம். டெஸ்ட் எவ்வளோ இருக்கும் இது எல்லாமே கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கான பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே போல் தான் எக்ஸாமும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். எக்ஸாமுக்கான என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்னில் தான் நம்ம எக்ஸாம் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அப்படி தான் இருக்க போகுது. பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் 30 கொஷின், தமிழில் 30 கொஷின், இங்கிலீஷில் 30 கொஷின், சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் கேட்க போகிறாங்க. சரிங்களா? 150 கொஷின். இதில் எவ்வளோ கொஷின் நம்ம எடுத்தால் போதும்? 50% பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடிக்கு. இதே ஜென்ரல் கேட்டகரிக்கு 60% 90 கொஷின். சரிங்களா? மெஜாரிட்டி இந்த கேட்டகரியில் இருப்பீங்க. ஸோ 75 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதுமானது. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 60 கொஷின் கரெக்டாக போடணும். சரிங்களா?
ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சேஃப் ஜோன் 85 கேள்விகள். சரிங்களா, 85 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதுமானது. ஓகே, நமக்கு சர்டிஃபிகேட் வந்து 75 மார்க் வாங்கினாவே கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜியில் 15 கொஷின், தமிழில் 25 கொஷின், இங்கிலீஷில் 15 கொஷின், சோசியலில் பாதி 30லேருந்து 40, பட் மினிமம் 30 போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே 85 கொஷின் போயிடலாம். நமக்கு 75 வாங்கினாவே போதும். சரிங்களா, இதில் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம தாராளமாக 75 கொஷின்ஸை போட்டுற முடியும். சரியா? ஓகே, கம்ப்ளீட் பிளானுக்கு வரலாம். கம்ப்ளீட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தமிழில் ஒரு டேர்ம் படிப்பீங்க, இங்கிலீஷில் ஒரு டேர்ம், சோசியலில் ஒரு டேர்ம் படிப்பீங்க. சரிங்களா, இங்கே மேக்ஸ் சயின்ஸ் வராது, இது சோசியல் சயின்ஸ்க்கான பிளான். ஸ்டார்டிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முதல் ஒரு 8 தேர்வுக்கு படிப்பீங்க. அப்புறம் சைக்காலஜி 8 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 8 டெஸ்ட் எழுதுவீங்க. அது முடிஞ்ச பிறகு சைக்காலஜியில் என்ன யூனிட்டோ அந்த யூனிட் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்த யூனிட் படிச்சுனா போதுமானது. ஒரு 7 யூனிட் நல்லா படிங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. 7 யூனிட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் ஆப்பில் கவர்மெண்ட் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவோம். அதை படிச்சினாவே போதுமானது. சரிங்களா, அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுக்காக நம்ம படிக்க போகிறோம், ஏன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் டெட்டில் கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தமிழில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, இங்கிலீஷில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, சோசியல் சயின்ஸில் எப்படி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, ஸோ தாராளமாக நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை எந்த செட் எந்த கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 10/2/2023 நடந்த கொஷின் பேப்பர் 150 கேள்விகள் படிப்பீங்க. அதில் 30 கொஷின் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேட்சை பொறுத்தவரை நிறைய தேர்வுகள் இருக்கும்போது பிளான் பேஸ்டில் 24 தேர்வுகள் நீங்கள் எழுத போகிறீங்க. 5 நாட்களுக்கு ஒரு தேர்வு. இது இல்லாமல் புக் பேக் டெஸ்ட் இருக்கும், மினி டெஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் தனியாகவும் இருக்கும். இங்கே நான் சொல்கிறேன் இல்லையா, இதை நீங்கள் படிச்சுட்டு எழுதுவீங்க. ஆன்சர் மார்க் பண்ண ஃபைலை படிச்சுட்டு இதுதான் ஆன்சர் தெரிஞ்சுட்டு ஒரு 30 கொஷின் டெஸ்ட் எழுதுவீங்க. தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 150 கொஷின் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது தனியாகவும் டெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன ஆகும், எக்ஸாமில் நம்ம எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இது நமக்கு போஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ 75 கொஷின் கரெக்டாக போடுறோமா போதும். அதுக்கப்புறம் போஸ்டிங்க்கு தனியாக படிச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் மொத்தமாக எத்தனை சொன்னேன், 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போகுது. சரிங்களா, இந்த 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி எது நான் சேஃப் ஜோன் நல்லா படித்தா போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இல்லையா, 85 கேள்விகள் சரியாக பண்ணால் போதும் அப்படின்ட்டு. உங்களுக்கு பிளான் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் குறைந்தபட்சம் ஒரு 15 தேர்வுகள். சரிங்களா, 15 தேர்வுகள் ஒரு 75 டேஸ் பிளான் பண்ணிங்கன்னா போதும். எப்படி 75 டேஸை நல்லா பிளான் பண்ணினாவே போதுமானது. 10th வரலையும் சைக்காலஜியில் 7 யூனிட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 8, அப்புறம் சைக்காலஜி ஒரு 7, 15 டெஸ்ட்டு, அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், சோசியல் எல்லாமே அப் டு 10th வரலையும் நல்லா படிச்சுட்டாவே தாராளமாக டெட்டு கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஏன் சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஒரு டெஸ்ட் பேட்ச்னா கம்ப்ளீட் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அதனால் அது எல்லாமே கொடுத்துருக்கேன். லோயர் ஸ்டாண்டர்டுமே இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 4th ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 5th ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. சரிங்களா, ஓகே. இது முடிஞ்ச பிறகு பேப்பர் 2 சோசியலில் ஒரு 12 டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா, 150 கொஷின் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். எந்த டேட்டில் நடந்த கொஷின் பேப்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம், படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. படிச்சுட்டு எழுதும் போதாவது ஃபுல் மார்க் வாங்குறோம். அதே கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆனாலும் நம்பக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஷினை மிஸ் பண்ணாமல், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படியே மிஸ் பண்ணாமல் எழுதிட்டு வர முடியும். அதே போல் தான் புக் பேக்கும், அதே போல் தான் டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும். சரிங்களா, ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம கிட்டத்தட்ட 8500 கொஷின்ஸ் எழுத போகிறோம். அதில் ஒரு 85 கொஷின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாதா, தாராளமாக பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. மினி டெஸ்ட் தமிழ், அதே போல் சோசியல் சயின்ஸில் ஒரு 15 தேர்வுகள். மினி டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, இங்கே தமிழில் ஒரு 6 டெஸ்ட்டு, அப்புறம் சோசியலில் ஒரு 9 தேர்வுகள். இங்கே ஒரு 15 தேர்வுகள் நீங்கள் எழுத போகிறீங்க. ஏன்னா சோசியலில் என்னென்ன இருக்க போகுது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே இருக்க போகுது. ஸோ நிறைய தேர்வுகள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா, இது முடிஞ்ச பிறகு புக் பேக் டெஸ்ட் தமிழில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9, 10, அப்புறம் 6th சோசியல், 7th சோசியல், 8th சோசியல், 9th, 10th, அதுக்கப்புறம் 11th, 12th தமிழ் எழுத போகிறீங்க. அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, 11th பாலிட்டி, 12th பாலிட்டி இது எல்லாமே நம்ம இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட போகிறோம். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க. கோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய ஹோம் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண கோர்ஸு பர்ச்சேஸ்டு கோர்ஸ்ன்னு சொல்லி காட்டும். சரிங்களா, மேலே டாப்பில் பர்ச்சேஸ்டு கோர்ஸ்
ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் எங்கே பார்க்கணும், உங்கள் கோர்ஸ்க்குள்ளே கண்டென்ட் அப்படின்ற மெனுவுக்குள்ளே, உங்கள் கோர்ஸில் கண்டென்ட் அப்படின்ற மெனுவுக்குள்ளே ஸ்டடி பிடிஎஃப், பிளான் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்போம் சரிங்களா. பிளான் பிடிஎஃப் இருக்கும், ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டும் அதே ஃபோல்டரில் அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா. டெஸ்ட்டுமே அங்கேயே அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ டெஸ்ட் எப்படி எழுதணும், உங்கள் கோர்ஸ்க்குள்ளே போயிட்டு கண்டென்ட் ஃபோல்டரில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே எழுத போகிறீங்க சரியா. ஸோ இதே போல் தான் சிஸ்டம் வியூவும் இருக்க போகுது. ஓகே, உங்கள் கண்டென்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே பிளான், ஸ்டடி பிடிஎஃப், ஆன்லைன் டெஸ்ட் இது எல்லாமே இருக்க போகுது. ஓகே, டெஸ்ட் எழுதிட்டோம். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு ரிப்போர்ட் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, 100 பேரா 200 பேரா இதுவும் தெரியும். 150 கொஷனுக்கு எவ்வளோ கொஷின் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்றதும் தெரியும். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதும் தெரியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்ன மார்க் வாங்கியிருக்கோம், அதே போல் லீடர் போர்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அவங்களுடைய மார்க் என்ன, 150க்கு 140, 120, 130 இந்த மாதிரி என்ன ஸ்கோர் வாங்குறாங்க, டாப் ஸ்கோர் அதையும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய மதிப்பெண் என்ன, எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, தப்பாக போட்டிருக்கீங்க, அதே போல் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. வியூ சொல்யூஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் திரும்பவும் ரீட் பண்ணுவோம், அந்த கொஷின் ஆன்சரை ரீட் பண்ணும் அப்படின்னாலும் வியூ சொல்யூஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் இது போல தான் இருக்கும். தமிழ், அதே போல் இங்கிலீஷ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோசியல், அப்போ சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்க, தமிழில் 30 கொஷனுக்கு எவ்வளோ போடுறீங்க, இங்கிலீஷில் 30 கொஷனுக்கு எவ்வளோ போடுறீங்க, சோசியலில் 30 கொஷனுக்கு எவ்வளோ, 60 கொஷனுக்கு எவ்வளோ போடுறோம், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் அது எல்லாமே செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. உங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, உங்களுடைய ஸ்கோர் என்ன, டாப்பர்ஸோடைய ஸ்கோர் என்ன, இது எல்லாமே ஆப்பில் வந்து தனித்தனியாக அப்டேட் ஆகிடும். ஓகே, டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம், ஒரு 4-5 தேர்வுகள்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் முதல் தேர்வில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை நான் படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா கோர்ஸ் டெஸ்ட்டுக்குள்ளே டெஸ்ட் 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும். எழுதி முடித்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சரை திரும்பவும் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ எல்லா விதமான தகவல்களும் சொல்லிட்டேன். ஸ்டடி பிளான் வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன், பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா. பிளான் பேஸ்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு வீடியோ கீழே ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அது ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு அடுத்த நாள் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது இல்லாமல் ஒர்க்கிங் டீச்சராக இருக்கீங்க, உங்களுக்கான டெட் அப்படின்னா தனியாக அதுக்கு ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லி தனி கோர்ஸ் போட்டிருக்கோம், அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.